வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளிவந்திருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க டைப்பில் உங்களுக்கு வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. முக்கியமாக அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12,000க்கும் மேலே வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இந்த கேட்டகரியில் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரியை பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு 25,500 81,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க போகிறீங்க. அப்ளை பண்ண எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரி, ஃபீமேல் இவங்களுக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள், பெண்கள் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வேக்கன்சிஸ் எல்லாமே ரெக்ரூட் பண்ணுறதுக்காக டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு ஆணையம் எப்படி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ் எல்லாமே ரெக்ரூட் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சி அப்படிங்கிற ஆணையம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஆட்களை ரெக்ரூட் பண்ணி தராங்க. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் 2026 இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மே மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறது ஜூன் 22 வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஜூன் 29லேருந்து ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவாக பார்த்திங்கன்னா டயர் 1 ஆகஸ்ட்டு டு செப்டம்பரில் நடக்கும், டயர் 2 டிசம்பரில் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டவுட் இருக்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸே கிடையாது. ஸோ உங்கள் போஸ்டிங்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி லெவல் வச்சு உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 47,500 1,56,800 வரைக்கும் பே லெவல் 8 இருக்க அந்த போஸ்டிங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன நேம், அதாவது போஸ்ட்டோட நேம் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த மினிஸ்ட்ரியில் வேக்கன்சிஸ் இருக்குது, கிளாஸிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், ஸோ அதோட மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. குரூப் பி கேட்டகரியில் வரும், 30 வயது வரைக்கும், அதாவது 18லேருந்து 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், இதிலே பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கேட்ரே, ஸ்டேட் கேட்ரேன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கேட்ரே போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், ஸ்டேட் கேட்ரே, இதில் பார்த்திங்கன்னா குரூப் பி கேட்டகரியில் தான் சொல்லியிருக்காங்க, 18லேருந்து 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி லெவல் 47,600 1,51,100 வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா? அடுத்து 44,900 1,42,400 வரைக்கும் சேலரி லெவல் இருக்க போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதே மாதிரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸு, இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்க போஸ்டிங்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. இது எல்லாமே குரூப் பி கேட்டகரியில் வரும். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகுது. 20லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க, 18லேருந்து 30 வயது வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் லிமிட் வேரி ஆகுது. ஸோ டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, போஸ்டிங் பொறுத்து செக் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா?
அடுத்து பே லெவல் 6 35,400 1,12,400 வரைக்கும் சேலரி பெய்ட் பண்ணுற போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் ஆஃப் கிரேட் 2, ஆஃபீஸ் சூப்பரிடென்ட், செக்ஷன் ஹெட்டுன்னு சொல்லி போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே குரூப் பி கேட்டகரியில் வரும். போஸ்டிங்ஸ்க்கான அந்த மினிஸ்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 18 32 வயது வரைக்கும் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பே லெவல் 5 29,000 92,300 வரைக்கும் சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆடிட்டர் கேட்டகரியில் இருக்க போஸ்டிங், அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட் இது எல்லாமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. குரூப் சி கேட்டகரியில் இதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும். 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து பே லெவல் 4 25,500 81,200 வரைக்கும் இருக்க போஸ்டிங்ஸ். ஸோ இந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனில் போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட் எல்லாமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதேமாதிரி சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், அப்பர் டிவிஷன் கிளர்க்ஸு, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், டேக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட் எல்லாமே வரும். ஓகேங்களா, குரூப் சி கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. 18 27 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ மொத்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 12,256 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த வேக்கன்சிஸ் ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். அந்த நோட்டிஃபிகேஷனோட குரூஷியல் டேட் August 1 2026. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏஜ் லிமிட்கான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 27 வயது வரைக்கும் இருக்க போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் August 2 1999 August 1 2008 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 20 30 வயது வரைக்கும் இருக்க போஸ்ட்டுக்கு August 2 1996 August 1 2006 டேட்குள்ளே இருக்கணும். 18 30 வயது வரைக்கும் இருக்க போஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா August 2 1996 August 1 2008 இருக்கணும். 18 32 வயது வரைக்கும் இருக்க போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா August 2 1994 August 1 2008 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC STனா 5 years, OBCனா 3 years, PWD கேட்டகரியாக இருந்தால் அந்தந்த கம்யூனிட்டியை பொறுத்து 10 years 13 years 15 yearsன்னு சொல்லி ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர்லேயே சென்ட்ரல் கேட்டருக்கு, ஸ்டேட் கேட்டரி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே எலிஜிபிள் தான். அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கும் பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் சம் ப்ரொஃபஷன்ஸு கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60% மார்க் வச்சுருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது பேச்சுலர் டிகிரி எனி சப்ஜெக்டில் முடிச்சுட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ் அல்லது டெமோகிராஃபி அல்லது பாப்புலேஷன் ஸ்டடீஸ் அல்லது ஆப்ரேஷன் ரிசர்ச் அல்லது ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அல்லது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது டேட்டா சயின்ஸ் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது ரிலேட்டடாக பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். ஓகேங்களா, மற்ற எல்லா போஸ்டிங்ஸுமே பேச்சுலர் டிகிரி எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ssc.gov.in என்கிற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதே பிடிஎஃப்லேயே ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 100 rupees ஃபீஸ் இருக்குது. இதில் எக்ஸப்ஷன் யாருக்குன்னா ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி SC ST PWD கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்கெல்லாம் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அந்த ஃபீஸையுமே நீங்கள் ஆன்லைன் மூலியே பெய்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பெய்ட் பண்ண June 23 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சதர்ன் ரீஜனில் வரும். ஸோ நம்ம சதர்ன் ரீஜனில் பார்த்திங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், கிருஷ்ணகிரியும் தேனியுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் இதோட எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் Tier 1 Tier 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாம்ஸ் இருக்கும். Tier 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதோட எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங்,
ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் இதில் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 மார்க். அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்குக்கு நடக்கும். மொத்தம் 200 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ரேங்க் ஆன்சருக்கு 0.50 மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. Tier 2 எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. அதேமாதிரி சிலபஸ் டீட்டெயில்ஸுமே இதிலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இண்டிகேட்டிவ் சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. Tier 1க்கு தனியாக, Tier 2க்கு தனித்தனியாக உங்களுக்கு சிலபஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸ், குவாலிஃபையிங் மார்க் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இதை பிடிஎஃப்லேயும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் அதையுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த பிடிஎஃபோட 59வது பேஜ் நம்பரில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.